ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு கேன்ச் வித் ராஜி மகேஷ் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஹை ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோல உங்க கூட நான் என்ன ஷேர் பண்ணிக்க போறேன்னா, ஃப்ரைடே அன்னைக்கு என்னோட பூஜை ரொட்டீன் தான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். கூடயே பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் ஆக போறது. இந்த கார்த்திகை மாதத்துல எப்படி விரதம் இருக்கிறது, எப்படி விளக்கேத்துறது, எப்படி பூஜைகள் பண்றது, ஒரு சின்ன சின்ன டிப்ஸா உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா இந்த உலகத்துல நிறைய பிகினர்ஸ் இருக்காங்க. நமக்கு கூட ஸ்டார்டிங்ல எப்படி பூஜை பண்றது, எப்படி விரதம்லாம் கடைபிடிக்கிறது, இதெல்லாம் எதுவுமே தெரியலாம இருந்தது. ஒன்னொன்னா நம்ம காலப்போக்கத்துல எல்லாமே ஒன்னொன்னா கத்துக்கிட்டோம். அதே மாதிரிதான் பிகினர்ஸ்க்கு சில பேருக்கு வீட்டுல ஆளுங்க இருப்பாங்க, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி சொல்லி கொடுக்க இருப்பாங்க. சில பேருக்கு வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்களேதான் எல்லாமே பண்ணணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. ஏன்னா எல்லாரு கூடயும் எல்லாருமே இருக்க முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்ல. ஸோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து மறக்காம ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. எப்பவுமே நான் சொல்றது, உங்களோட ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் மட்டும்தான் எனக்கும் தெரிய வரும் எந்த அளவுக்கு இந்த வீடியோஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி. ஸோ நம்ம சேனலை நம்ம வீடியோஸ்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஃப்ரைடே ருட்டீனை நான் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஃப்ரைடே அண்ட் டியூஸ்டே பாத்தீங்கன்னா 3:30 4 o'clockலாம் நான் முடிச்சாதான் என்னோட பூஜை ஒர்க்கு எல்லாமே டைமா முடியும். பூஜைக்குன்னு சொல்லி ஒரு டைமிங் இருக்கும். அந்த டைம்குள்ள நம்ம பூஜைகள் பண்ணோம்னா அதுக்கான ஒரு பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எல்லா நேரத்துலயும் நம்ம விளக்கு ஏத்த முடியாது. ஏன்னா சில டைம் பாத்தீங்கன்னா ராகுகாலம் இருக்கும், யமகண்ட டைம் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அந்த டைம்ல நம்ம விளக்கு ஏத்தக்கூடாது. இந்த ஃப்ரைடே டியூஸ்டே நம்ம எல்லா நாளும் நம்மளால பார்க்க முடியலன்னா இந்த ஃப்ரைடே டியூஸ்டேக்காவது அந்த டைமிங் நம்ம பார்த்து நம்ம விளக்கு ஏத்துனா ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனாலே என்னோட டே பாத்தீங்கன்னா 3:30 இல்லைன்னா 4 o'clockல என்னோட டே ஸ்டார்ட் ஆகும். மோஸ்ட்லி ஒரு 6 மணிக்குள்ள நான் விளக்கேற்றி பூஜைகள்லாம் முடிச்சிரும்னு சொல்லி நான் ட்ரை பண்ணுவேன். பிரம்ம முகூர்த்தத்துல இல்லைன்னா 6 மணிக்குள்ள பூஜைகள் முடிக்க முடியலன்னா அதுக்கப்புறம் ஒரு 7-8 மணிக்குள்ளாவது நான் பூஜை முடிச்சிடணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவேன். அப்படி அந்த டைம்ல நம்மளால பண்ண முடியலன்னா மினிமம் நம்ம 10 மணிக்குள்ளேயே நம்ம பூஜையை முடிச்சிடணும். ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 10:30க்கு ராகுகாலம் ஸ்டார்ட் ஆகும். அது 12:30 வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால நாம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 10 மணிக்குள்ளேயும் யார் யாரெல்லாம் காலையில எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்துல பூஜைகள் எல்லாம் பண்ண முடியலையோ, இல்ல 7-8 மணிக்கு முன்னாடியெல்லாம் நம்மளால பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும், அவங்க 10 மணிக்குள்ள பூஜைகள்லாம் முடிச்சிடலாம். இப்ப காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு வெளியே வாசல்ல கோலெல்லாம் போட்டுட்டு இப்ப நான் காமிக்கிறேன். இந்த விளக்கு பாத்தீங்கன்னா மிஷோல தான் நான் ஆர்டர் போட்டேன். ஏன்னா கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் மார்கழி, இந்த மாதத்துல காத்து நிறைய அடிக்கும். நம்ம நிலவாசப்படியில விளக்கே ஏத்த முடியாது. அது சும்மா சும்மா அணைஞ்சுக்கிட்டே இருக்கும். சும்மா சும்மா அணையவே கூடாது விளக்கு. அதனால இந்த விளக்கு மிஷோல தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நான் கார்த்திகை மாதம் அந்த முதல் நாள் விளக்கு ஏத்தலாம்னு சொல்லி வாங்கினேன். பட் எனக்கு அவ்வளவு ரொம்ப பிடிச்சிருந்தது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் நாள் விளக்கு ஏத்திட்டேன். அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு. நான் கூட நினைச்சேன் ரொம்ப சின்ன விளக்கு, இது எவ்வளவு நேரம் எரிய போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இது மினிமம் ஒரு 2.5 மணி நேரம் இந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. ஸோ இந்த விளக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த விளக்கு வாங்கணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் லிங்க் சென்ட் பண்றேன். இந்த தியா விளக்கு பாத்தீங்கன்னா காப்பர்ல இருக்கு. இதோட பிரைஸ் 296 rupees தான். நிலவாசப்படியில விளக்கு ஏத்துறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு விளக்குன்னு நம்ம சொல்லலாம். கார்த்திகை மாதம் வரப்போற 17ஆம் தேதி, கார்த்திகை 1ஆம் தேதி நம்ம தமிழ் மாதம். ஸோ அன்னைக்கு இருந்து எடுத்து அந்த 30 நாளும் அந்த கார்த்திகை மாதத்துக்கு நம்ம காலையும் மாலையும் நிலவாசப்படியில விளக்கேத்தணும்னா ரொம்பவே நல்லது. காலையில நம்மளால விளக்கு ஏத்த முடியலன்னா ஈவினிங்கா இந்த கார்த்திகை மாதத்துல நிலவாசப்படியில நம்ம 2 விளக்கு ஏத்துறது ரொம்ப சிறப்பானது. கடவுளோட மாதம் அப்படின்னு சொல்ற ஒரு மாதத்துல இருந்து ஒண்ணுதான் இந்த கார்த்திகை மாதம். மார்கழி மாதம்லாம் பாத்தீங்கன்னா சொர்க்கவாசலே திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணலாமா வேணாமா கூட எனக்கு தெரியல. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டீட்டெயில நான் கொடுக்குறேன். கார்த்திகை மாதத்துல அப்புறம் மார்கழி மாதத்துலலாம் இறந்தவங்க டைரக்டா அவங்களுக்கு சொர்க்கம் தான் கிடைக்கும்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு.
அவங்க எவ்வளவு ஒரு பாவப்பட்ட ஜென்மமா இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளவு ஒரு கெட்ட கரமா சேர்த்தாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன புண்ணியம் செஞ்சிருப்பாங்களா, அந்த ஒரு சின்ன புண்ணியத்தாலே வந்து இந்த மாதத்துல இறந்தவங்க வந்து டைரக்டா சொர்க்க வாசலுக்கு தான் போவாங்கன்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு. ஏன்னா கடவுளே நினைச்சா கூட இந்த மாதத்துல அவங்களுக்கு வந்து தண்டனம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு டைரக்டா வந்து ஒரு சொர்க்க வாசல் தான் கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த கார்த்திகை மாதத்துல வந்து 48 நாளோட விரதம் நம்ம கடைபிடிக்கலாம். அவ்வளோ ஒரு தெய்வீக ஒரு மாதம்னு சொன்னாவே இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பானது. அதுவும் இல்லாம நம்ம ஐயப்பன் சுவாமிக்கு மாலை போடுற மாதம் இந்த கார்த்திகை 1ஆம் இருந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நம்ம மாலை போட்டுதான் விரதம் இருக்கும்னு இல்லை, நம்ம சும்மாவே வந்து நம்ம விரதம் இருக்கலாம். எந்த நம்ம நான்வெஜ் இதெல்லாம் நம்ம சாப்பிடாம 3 வேளையும் நல்லா நம்ம வெஜ் சாப்பாடு நம்ம சாப்பிட்டு நம்ம வந்து விரதம் இருந்து கடவுளுக்கான நம்ம காலையும் மாலையும் நம்ம விளக்கேற்றி வந்தோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த கார்த்திகை மாதத்துல. அப்புறம் வந்து இந்த 30 நாளும் நம்ம பெண்கள் வந்து நிலவாசப்படியில எப்படி விளக்கேத்துறதுன்னு நீங்க நினைப்பீங்க. ஏன்னா அந்த 5 days வரும். அந்த 5 daysலயும் நம்ம நிலவாசப்படியில விளக்கேத்தலாம். அது வந்து கணக்கே இல்லை. நிலவாசப்பிடிக்குன்னு சொல்லி தனியா விளக்கு வச்சிருப்பீங்க, தனியா எண்ணெயும் வச்சுக்கோங்க. 5 daysல இருக்கும் போதும் சரி, காலையில வெள்ளனா எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம வந்து வீட்டு வாசப்படியை வந்து கிளீனிங் பண்ணி கோலம்லாம் போட்டு அப்புறம் நில வாசப்படியில 2 விளக்கு கண்டிப்பா வந்து காலையும் மேலையும் நம்ம ஏத்தலாம். காலை ஏத்த முடியலன்னா மாலை கண்டிப்பா வந்து விளக்கு ஏத்துங்க, ரொம்பவே நல்லது. ஸோ அந்த 5 daysக்கு வந்து இந்த விளக்கு ஏத்துறதுல எந்த கணக்கும் இல்லை. நம்ம பூஜை அறைக்கு போகக்கூடாது, நம்ம பூஜைகள் பண்ணக்கூடாது, பூஜை அறையில விளக்கு ஏற்றக்கூடாது. மற்றபடி நிலவாசப்படியில நம்ம விளக்கு ஏற்றலாம். மொத்தத்துல இந்த கார்த்திகை மாதம்னு சொல்றது ஒரு பிரைட்டான மாதம், நம்ம விளக்கு ஏத்துற மாதம். ஸோ விளக்கு வந்து எல்லா மாதத்துல தான் ஏற்றணும், எல்லா நாட்கள்லயும் தான் ஏற்றணும். ஆனா மிக முக்கியமா நிலவாசப்படியில மார்னிங்ல ஏற்ற முடியலன்னா ஈவினிங்கா நம்ம விளக்கு ஏற்றலாம், ரொம்பவே நல்லது. ஸோ எவ்வளோ நம்ம இந்த மாதத்துல வந்து நம்ம வீட்டுல பூஜை பண்றது, விளக்கு ஏத்துறது, நிலவாசப்படியில விளக்கு ஏத்துறது, இந்த மாதிரிலாம் நம்ம பண்றோமோ நம்ம வாழ்க்கையும் அவ்வளவு ஒரு பிரைட்டா இருக்கணும்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு. ஸோ கார்த்திகை மாதத்துல எப்படி பூஜைகள் பண்ணலாம், எப்படி விரதம் இருக்கலாம், எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டீட்டெயிலும் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம பார்த்தது எல்லாமே வந்து என்னோட ஃப்ரைடே ருட்டீன். என்னோட ஃப்ரைடே வந்து மார்னிங் வந்து 3:30க்கு ஸ்டார்ட் ஆகி இந்த மாதிரி தான் ஒரு 6 o'clock வரைக்கும் என்னோட வந்து பூஜைகள் வர்றது தான் நடந்துக்கிட்டே இருக்கும். காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு நிலவாசப்படி நல்லா கிளீனிங் பண்ணி கோலம்லாம் போட்டு நிலவாசப்படியில விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜையில வந்து 2 விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா சுவாமி விக்கிரகங்களையும் வந்து அந்த ஃப்ரைடே ஆனா அந்த டியூஸ்டே ஆனா கண்டிப்பா அபிஷேகம் பண்ணுவேன். அதை தவிர்த்துட்டு எந்த நல்ல நாட்களா இருந்தாலும் சரி அந்த நாட்கள்லாம் வந்து அபிஷேகம் பண்ணி தான் பூஜைகள் பண்ணுவேன். எல்லா நாட்கள்லயும் நம்ம வந்து சாம்பிராணி புகை போடுறோமோ இல்லையோ, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஈவினிங்கா சாம்பிராணி புகை போடுறது ரொம்பவே நல்லது. மார்னிங்ல அவ்வளவு டைம் இருக்காது, ஏன்னா லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்டும் சமைக்கணும். அதனாலேயே வந்து சீக்கிரமா எந்திரிச்சு பூஜை வேலையை முடிப்பேன். 2வது வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங்கா சாம்பிராணி போடுவேன். மார்னிங்ல வந்து எவ்வளவு என்னால வாசனையான வந்து புகை போட முடியுமோ அவ்வளவு ஒரு வாசனையான புகை நான் போடுவேன் கண்டிப்பா. அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி சொல்றது, அப்புறம் தசாங்கம், அப்புறம் வந்து அந்த அகர்பத்தி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு வாசனையானோடது. இந்த மாதிரி 3 நாளுன்னு சொல்லி ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைக்கு நிறைய ஒரு வாசனையான பொருளை சேர்த்து பூஜைகள் பண்ணுவேன். ஏன்னா எங்க வாசனை இருக்கோ அங்க கடவுள் இருப்பான். ஸோ அதனாலேயே நம்ம வீட்டுல கடவுளோட அனுகிரகம் என்னைக்குமே இருக்கணும்னா பூஜை சுத்தமா நல்லா வாசனையா நாம வச்சுக்கணும். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சுத்தமா நல்லா வாசனையான பொருள்லாம் சேர்த்து பூஜைகள் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பா கடவுள் என் கூட இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட வந்து நான் பூஜைகள் பண்ணுவேன். முதல்ல நம்ம பூஜைகள் பண்ணும் போது கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும், அவர் நம்ம கூட இருக்காருன்னு சொல்லி. அப்புறம் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நான் இந்த வீடியோல ஸ்டார்டிங்ல சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன், ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் மட்டும் தான் எனக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி. ஏன்னா அதை பார்த்துட்டு அந்த லைக்கும் அந்த கமெண்ட்டும் பார்த்துட்டு எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். சரி, நாம போடுற ஹார்ட் ஒர்க் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, இனிமே நல்லா வீடியோஸ் எல்லாம் போடணும், நமக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் 4 பேர் கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லி எனக்குள்ள வந்து ஒரு சந்தோஷம் வரும். ஒரு ஹாப்பினஸோட வந்து உங்க கூட வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவேன். ஸோ என்னோட ஒரு ஹாப்பினஸ்க்கு ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.
அப்புறம் வந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வேலையா வந்து ஒரு கிரீன் டீ தான் குடிச்சேன். இந்த கிரீன் டீ வந்து என்னோட ஹஸ்பண்ட் கேரளால இருந்து வாங்கிட்டு வந்தாரு. சூப்பரா இருக்கு. சில பேருக்கு டீ காஃபி எல்லாம் குடிக்கணும் அப்பப்போன்னு சொல்லி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும்ல. எனக்கு கிரீன் டீ குடிக்கணும்னு சொல்லி அப்பப்போ ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.